நம்மளோட தமிழ் மன்னன் கரிகால சோழனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கல்லணை இன்னை வரைக்கும் உலகத்திலேயே மிக பழமையான ஒரு நீர் பாசன திட்டமாக இன்னை வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கம்பீரமாக பிரம்மாண்டமாக இருக்குது இல்லைங்களா. இந்த அணையை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சோழ பரம்பரையை சேர்ந்த நிறைய மன்னர்கள் பட்டியல் இருக்குது. ஆனால் அதுலேயும் இன்னை வரைக்கும் ரொம்ப பாப்புலராக இருக்கிற ஒரு நேம் கரிகால சோழன். ஏன் இவ்வளோ பாப்புலர் ஆனார் அப்படின்னா அவரோட ஆட்சி பீரியட் விஷயத்துக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒன்று ட்ரேட், இன்னொன்று வார், இன்னொன்று கன்ஸ்ட்ரக்ஷன். இது 3 நாளையும் தான் இப்போ வரைக்கும் அவர் பிரம்மாண்டமாக பேசப்பட்டு இருக்கிறாரு. அதுலேயும் தஞ்சையில் அவர் கட்டின இந்த கல்லணை இன்னை வரைக்குமே பல அறிஞர்களாலையும் பல மக்கள் பல நாடுகளாலும் பேசு பொருளாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பழங்கால தமிழன் கல்லையும் களிமண்ணையும் வச்சு கட்டின ஒரே ஒரு டேம் இன்ன வரைக்கும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இந்த டெக்னாலஜி எல்லாமே ஒன்றுமே இல்லாத ஒரு டைமில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு கல்லணையை கட்டியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 2000 வருஷம் தாண்டியும் இன்னும் யூஸில் இருக்குது அப்படிங்கிறதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லையா. கரிகால சோழன் பல நாடுகளுக்கு ட்ரேடுக்காகவும் போவார், வாருக்காகவும் போவார், நிறைய அச்சீவ் பண்ணிட்டு நம்ம நாட்டுக்கு வர்றாருங்க. வந்தப்போ தஞ்சை மக்களை ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. என்ன அப்படின்னா பெருவெள்ளம் வர்றப்போ அவங்கனால மழையினால பெருவெள்ளம் வருது இல்லையா, அந்த டைமில் பயிர்கள் எல்லாம் நாசமாயிருதுங்க. அதனால் உணவு தட்டுப்பாடு வருது. அதுக்கடுத்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வறட்சி டைமில் மழை காலம்லாம் இல்லாதப்போ என்ன ஆகுது அப்படின்னா சுத்தமாக எந்த விவசாயமே பண்ண முடியாமல் அப்பவும் மக்கள் பசினால் வாடுறாங்க. இதனால் நிறைய தானியங்கள் எல்லாமே ஸ்ரீலங்காவில் அப்புறம் நிறைய வித்தியாசமான ஊர்களிலிருந்து அவர் இறக்குமதி பண்ணுறாரு. ஆனால் அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா நம்ம இவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னியாக போய்கிட்டு இருக்கிறோம், நிறைய நாடுகளுக்கு போய் சண்டை போகிறோம், ஆனால் நம்ம சொந்த மண்ணில் மக்கள் சந்தோஷமாக இல்லை, பசியாலையும் பட்டினியாலையும் கொஞ்சம் வாடிட்டு இருக்கிறாங்க, இதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு யோசிக்கிறாருங்க. இதுக்கு காரணம் என்ன? தண்ணி பற்றாக்குறை தானே காரணம். தண்ணியை நம்ம இருக்கிற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இருக்காதே அப்படின்னு யோசிக்கிறாருங்க. அதுக்கு அவர் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காவேரி ஆற்றங்கரையில் போய் நிற்கிறாருங்க. அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா இந்த காவேரி ஆறு கொடுக்குனா ரொம்ப கொடுக்குது, இல்லைனா சுத்தமாக விட்டுறது, ஏதாச்சும் இதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு குழுவை வச்சு யோசிக்கிறாருங்க. அந்த டைம் அவங்களுக்கு ஒரு யோசனை தான் காவேரி ஆற்றங்கரை ஆற்றில் நம்ம அணையை கட்டிட்டோம் அப்படின்னா பெருவெள்ளம் வர்றப்போ நம்ம அதை குறைச்சிக்கலாம், மக்கள் அதனால் பாதிப்படைய மாட்டாங்க. தண்ணியும் சேமித்து வச்சுட்டோம் அப்படின்னா மழை இல்லாத டைமில் மக்களுக்கு உதவியாக அந்த தண்ணியை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இவரோட பிளானாக இருக்குதுங்க. சரி, இது எப்படி கட்டுறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியலை. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் சேர்ந்த ஆட்களோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க.